السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜுடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 திக்ருகளையும் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த 4 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த 4 திக்ருகளையும் ஓதுவோம். ஏனென்றால் தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம், அதிகமானோர்கள் உறக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் எழுந்து அல்லாஹுக்காக அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவனிடம் கையேந்தினால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு சந்தோஷப்படுவான். அவன் நாம் கேட்கின்ற விடயங்களை அவன் நமக்கு தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐவேளை ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற மிகச்சிறந்த தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 திக்ருகளையும் நாம் ஓதுவோம். ஒவ்வொரு திக்ரும் மிகச்சிறந்த திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது திக்ர் அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய ஒரு திக்ர், அல்லாஹுவை துதிக்கக்கூடிய ஒரு திக்ர். இதனை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கான அவன் நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தஸ்பீஹாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று வரக்கூடிய இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். நம்மால் எத்தனை தடவைகள் ஓத முடியுமோ அத்தனை தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹ். அதன் பின்னால் நாம் இந்த துஆவை ஒரு தடவை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆ, மிகச்சிறந்த ஒரு கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மீண்டும் ஒரு முறை இந்த கலிமாவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று வரக்கூடிய கலிமா. இதனுடைய பொருளை பாருங்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, ஆட்சியும் புகழும் அவனுக்கே உரியதே, எல்லா பொருட்களின் மீதும் சக்தியுடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த கலிமா மிகச்சிறந்த ஒரு கலிமா. இதனை யார் ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் ஓதுகிறாரோ அவர்களுடைய 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், 100 நன்மைகள் எழுதப்படும். அதே போன்று ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பளிக்கின்றான். அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். ஏராளமான சிறப்புகள் இந்த கலிமாவுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறந்த கலிமா. இதனை ஓதுவோம். அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7000 தஸ்பீஹ் செய்வதை விட மிகச்சிறந்தது என்று கூறிய ஒரு திக்ர். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சுபஹ் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு லுஹாவுடைய நேரம் வரை அவர்கள் தஸ்பீஹ் செய்தார்கள். அதை விட சிறந்தது என்று கூறிய ஒரு திக்ர் தான்
அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு திக்ர். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி என்று வரக்கூடிய இந்த திக்ர் எத்தனையோ சிறப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த அளவு சிறந்த திக்ர். 7000 தஸ்பீஹ் சொல்வதை விட சிறந்தது. நாம் பல மணி நேரம் தஸ்பீஹ் சொல்வதை விட சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திக்ர். இதனை நாம் ஓதுவோம். அதன் பின்னால் இஸ்திக்ஃபார் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் எந்த அளவுக்கு பாவங்கள் செய்கின்றோம், நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதனை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த சிறிய வார்த்தை, இதனை நாம் அதிகமாக ஓதுவோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் நீக்குகின்றான். மறைமுகமான நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான். இஸ்திக்ஃபார் இருக்கின்றதே, நீங்கள் வறுமையில் இருக்கின்றீர்களா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உங்களுடைய தொழிலில் பரக்கத் இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வருமானம் இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னும் எத்தனை பிரச்சனைகள் உள்ளதோ அத்தனை பிரச்சனைகளும் நீங்குவதற்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னும் திருமணம் நடக்கவில்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இதே போன்று எந்தெந்த விடயங்கள் இருக்கின்றதோ, சொந்த வீடு இல்லையா, இதே போன்று எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றதோ அத்தனை விடயத்திற்குமான ஒரே ஒரு தீர்வு இஸ்திக்ஃபார். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமாரினுடைய கூட்டத்திற்கும் அல்லாஹ் சொன்னது, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறினார்கள். ஆனால் அந்த கூட்டத்தினர் இஸ்திக்ஃபார் செய்யவில்லை. அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் ஓய்வு நேரங்களில் இருக்கின்றோமா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். அதனை நாம் கண்கூடாக காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 திக்ருகளும் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று வரக்கூடிய அந்த திக்ர், அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று வரக்கூடிய இந்த கலிமா, அதே போன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹ், அதே போன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபார், இவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரம் ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் நமக்கு தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நமக்கு வந்து சேரும். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.